விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் என் மீது ஒரு டிஃபர்மேஷன் போட்டிருக்கிறார் சைதாப்பேட்டை கோர்ட்டில். அதில் காக்னிசன்ஸ் இன்னும் மேட் அவுட் ஆகலை. ஆகையால் இந்த ஸ்டேஜில் இப்போ சம்மன் அனுப்பிச்சதே தப்பு. அதனால் இப்போ நீங்கள் இதற்கு மேல் நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. காக்னிசன்ஸ் மேட் அவுட் ஆகுதா இல்லையான்றதை கோர்ட் இனிமே தான் டிசைட் பண்ணணும். இந்த கேஸில் உயிர்ப்பு இருக்கா இல்லையா என்று நீதிமன்றம் இனிமே தான் முடிவு செய்யும் என்று நீதியரசர் சொல்லிவிட்டார். விசிகா கட்சினா விசித்திரமான கட்சி அப்படின்னு தான் அர்த்தம்னு நினைக்கிறேன். விசிகா விசித்திரமான கட்சி என்னன்னா காக்னிசன்ஸே மேட் அவுட் ஆகலை. அதுக்குள்ளே அவங்க அட்வொகேட் இல்லை அப்பியர் ஆகட்டுன்றாங்க. சரி, அது ஒன்று. ரெண்டாவது, எதற்காக அவதூறு வழக்கு அப்படின்னு சொன்னால், வன்னியரசு ஒரு கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை குற்றவாளி. கொலகாரன்னு சொன்னால் எப்படி டிஃபர்மேஷன் வரும்? ஆயுள் தண்டனை குற்றவாளி. அவர் தேர்தலில் போட்ட அஃபிடவிட்டில் சொல்லியிருக்கிறார். அவர் மீது கொலை வழக்கு நிரூபிக்கப்பட்டு அதில் அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹைகோர்ட்டில் போயிட்டு சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் வாங்கிட்டு இப்போ வெளில சுற்றிட்டு இருக்கார். அந்த வழக்கு முடிவு செய்யப்படும் போது மறுபடியும் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ வரைக்கும் நீதிமன்றத்தால் ஆயுள் தண்டனை பெற்ற கொலை குற்றவாளி தான் வன்னியரசு, விசிகாவுடைய வன்னியரசு. அதை சொன்னால் டிஃபர்மேஷனா? நியாயமாக நான் தான் அவர் மேலே டிஃபர்மேஷன் போட்டிருக்கணும். அவ்வளோ அவதூறுகளை, கொச்சையான அவதூறுகளை என் மீது பரப்பி வருகிறார். எனக்கு நிறைய மக்கள் பணி இருக்குது. அதனால் இவரெல்லாம் நான் கண்டுட்டு இருக்க முடியாது. அதனால் நான் டிஃபர்மேஷன் போடாமல் இருந்தேன். இவர் எங்கள் மேலே போட்டிருக்கிறார். கொலகாரன்னு சொன்னால் எப்படி அவதூறு வழக்கு வரும்? இதை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னெடுத்திருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து களத்தில் மக்களுக்காக சேவையாற்றி வருகிறோம். என்னை முடக்க வேண்டும் என்கிற மனப்பால் குடித்து கொண்டு விடுதலை சிறுத்தைகள் இது மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டு வருகிறது. உங்கள் கட்சி ஒட்டுமொத்த கட்சியும் நினைத்தால் கூட அஸ்வத்தாமனது செயல்பாடுகளை ஒரு நாளும் முடக்க முடியாது. அதனால் அந்த மனப்பால்லாம் குடிக்க வேண்டாம் என்பதை நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். வேறு அதில் சொல்லணுமா? வாய்தாவே இல்லையே, கேஸே மேட் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இல்லை, கேஸ் உள்ளே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் காக்னிசன்ஸ் மேட் அவுட் ஆகலை. அதனால் இது சம்மன் அனுப்புனதே தப்பு. ஆகையால் இவர் இந்த நேரத்தில் அப்பியர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் கூட நீதிமன்றத்திற்கு மரியாதை கொடுத்து ப்ரப்போஸ்டு அக்யூஸ்னா சொல்ல முடியும், அக்யூஸ்டுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதாவது வன்னியரசு தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நீதிமன்றம் இந்த குற்ற வழக்கில் முகாந்திரம் இருப்பதாக கருதவில்லை. இனிமேல் தான் அதை பற்றி ஆய்வே செய்ய போகிறது. ஆகையால் இனிமேல் அப்பியர் ஆகிட்டீங்க, குட். பட் நாங்கள் இதை டிசைட் பண்ணிக்கிறோம். நீங்கள் இதில் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காக்னிசன்ஸ் இருக்கா இல்லையான்றதை இனிமேல் தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ வரைக்கும் காக்னிசன்ஸ் இருக்குன்னு சொல்லலை கோர்ட்டு. இவங்க சொல்லியிருக்காங்க. சார், அவர் முன்னாடி ஒரு காலத்தில் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவராக அறியப்பட்டவர் தான் இந்த தமிழ்நாட்டில். ஆனால் இப்பொழுது அவர் எந்த அளவில் இருக்கிறார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் என்கேஜ் பண்ணி கூட வச்சுப்பாங்க, அந்த மாதிரி ஆகிட்டார். அதனால் இப்போ அவர் எங்கே என்கேஜ் ஆகிருக்காரோ அங்கே தான் அவர் பேச முடியும். பாவம், அவர் ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட ஒருத்தர். இந்த மாதிரி ஒரு கட்சியோடு என்கேஜ் ஆகி பேசக்கூடிய அளவில் சுருங்கி விட்டார் என்பது என்னை போன்றவர்களுக்கு ஒரு பர்சனலாக ஒரு வருத்தம் தான். ஓபிஎஸ்க்கு ஒரு அறிவுரையும் வழங்கியிருக்காரு. மதியாதார் தலைவாசல் மரியாதைன்னு சொல்லிட்டு, குறிப்பாக என்னன்னா தன்னை மதிக்காத பாஜக கூட்டணியில் ஏன் அவர் தொடரணும்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் கிட்ட அறிவுரையும். சார், நான் என்ன சொல்கிறேன் சார், அதான் சொல்கிறேனே சார், அவர் எங்கே என்கேஜ் ஆகிருக்காரோ அங்கே பேசுகிறார். இது அரசியல் கருத்துக்கள் கிடையாது. நீங்கள் ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவு பண்ணணும்னு சொல்லி பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் முடிவு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஓபிஎஸ் அவர்கிட்ட அட்வைஸ் கேட்டாரா? இப்போ விஜய் கட்சி அவர்கிட்ட அட்வைஸ் கேட்டிருக்குது. விஜய் கட்சிக்கு அவர் அட்வைஸ் கொடுக்கட்டும். ஓபிஎஸ் கேட்டாருன்னா ஓபிஎஸ் கொடுக்கட்டும். இவர் எதுக்கு தேவையில்லாமல் அங்கே சொல்கிறேன் இங்கே சொல்கிறேன்னு, அதாவது தான் சார்ந்திருக்கிற, தான் என்கேஜ் ஆகியிருக்கிற அவர் அரசியல்வாதி என்கிற நிலையை தாண்டி பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஆகிட்டார்.
அவர் எங்கே கமிட் ஆகிருக்காரோ அங்கே அட்வைஸ் கொடுப்பார், அவ்வளோதான். இதை சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அம்னிஷியாவில் இருக்காரா சார்? 12% சார் பிஜேபி, எங்கள் கூட்டணி 18%. இப்போ வரைக்கும் திமுகவினுடைய உண்மையான பர்சன்டேஜ் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்க தனியாக நிற்கவே இல்லை. கணக்கு பண்ணி பார்த்தா 24-25% தான் திமுகவுடைய பர்சன்டேஜ், ஆளுங்கட்சியோட பர்சன்டேஜ். எங்கள் கூட்டணி 18%. இன்னும் பிஜேபி வந்து இன்னும் கால் பதிக்கல, கை பதிக்கல, பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கிற கட்சியெல்லாம் வந்து எடுபடலைன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தா தமிழக மக்கள் இப்படி பேசுபவர்களை எள்ளி நகையாடுவார்கள். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா டேட்டா பேசுது. 12% இஸ் நாட் ஈஸி ஜோக். எங்களுடைய கூட்டணி 18% பெற்றிருக்கிறது. திருவண்ணாமலையில் நான் 14% வாங்கியிருக்கிறேன். ஒரு டஃப் தொகுதி, அதிமுக திமுக பலமாக இருக்கிற ஒரு தொகுதி. இன்னும் நீங்கள் பிஜேபி கூட ஈடுபடாதெல்லாம் பேசிகிட்டு கூடாது. விஜய் கட்சியோட பர்சன்டேஜ் என்ன அவர் சொல்லுங்கள். இவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டு சார் இருக்கார். நான் தான் சொல்கிறேனே சார், ஒரு காலத்தில் ஒரு அரசியல் தலைவர் தான், இப்போ இல்லையா, என்ன பண்ணுறது? ஆகையால் விஜய் கட்சி ஒரு முறை அவங்க எலெக்ஷனில் நின்னாதான் அவங்க பர்சன்டேஜ் என்னன்னு தெரியும். பட் நாங்கள் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிவிட்டு களத்தில் நின்றுட்டுருக்கோம். எங்கள் 2 பேரும் கம்பேர் பண்ணி பேசுகிறதே முதல்ல தப்பு. நெல்லையில் ஐடி ஊழியர் ஒருவர் வந்து ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்காரு நேற்று. கவின்னு சொல்லிட்டு மாற்று சமூகத்தை சேர்ந்தவரோட அவரோட அக்கா வந்து மாற்று சமூகத்தை சேர்ந்தவரோட பேசினாருன்றதுக்காக ஆணவ கொலை பண்ணியிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கா பாருங்க. நீங்கள் நாங்குநேரி சம்பவமாக இருக்கட்டும், வேங்கை வயல் சம்பவமாக இருக்கட்டும், தூத்துக்குடியில் பட்டியல் சமூக இளைஞர்கள் 4 பேர் இரவு முழுவதும் அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு முகத்தில் சிறுநீர் கழிக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அந்த சம்பவமாக இருக்கட்டும். ஏன்னா இதே மாதிரி ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவர் மீது முகத்தில் சிறுநீர் கழிக்கப்பட்டது எங்கள் மத்திய பிரதேசத்தில். அங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிஎம் சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் அந்த தவறு செய்தவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த பட்டியல் சமூக நண்பரை கூப்பிட்டு பாத பூஜை செய்தார். எங்கேயோ ஒரு இடத்துல பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக நடக்கிற ஒரு வன்முறையை கூட அவர் தான் பொறுப்பேற்று கொண்டு அந்த பாத பூஜை செஞ்சார். மக்களுக்கு அந்த மெசேஜை கொடுத்தார். ஆனால் இங்கே பட்டியல் சமூக மக்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் திராவிட மாடல் திமுக அரசு வெறும் யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்குது, நாடக கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்குது. நீங்கள் சிஎம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு பாருங்கள், ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒர்க் பண்ணுறாரு சார். 7 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது சார் அந்த ஹாஸ்பிட்டலு. இப்போ இதே ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சிஎம் அட்மிட் ஆகி இது மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்திருந்தது, ஒரு ஃபோட்டோ வந்ததுன்னா நானே பாராட்டியிருப்பேன். இல்லை நீங்கள் வந்து இங்கே நியூ செக்ரட்டரியேட் ஹாஸ்பிட்டலில் போய் அவர் அட்மிட் ஆகிருந்தால் நாங்கள் பாராட்டியிருப்போம். இல்லை அவங்க அப்பா பேரில் கிங்ஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஆரம்பிச்சிருக்காங்களே, கலைஞர் பன்னாட்டு நூற்றாண்டு மருத்துவமனை, அங்கே போய் அட்மிட் ஆகிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில், அதுவும் 7 ஸ்டார் ஃபெசிலிட்டியில் இருந்துக்கிட்டு அதில் கையெழுத்து போடுற ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு இதெல்லாம் யாரை ஏமாத்துற வேலை? நீங்கள் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள், மறைந்த சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் உடம்பு சரியில்லைன்னும் போது மத்திய அரசு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க, எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. ஜெட்லி, எங்களுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் அருண் ஜெட்லி அவர்கள் உடம்பு சரியில்லைன்னும் போது எய்ம்ஸில் மத்திய அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆனாங்க. இங்கே தமிழகத்தில் திராவிட மாடலில் முதலமைச்சர் இல்லை, ஒரு அமைச்சராவது அரசு மருத்துவமனையில் நாங்கள் உடம்பு சரியில்லைனா எங்கே போய் அட்மிட் ஆகிறோமோ, மக்கள் எங்கே அட்மிட் ஆகிறாங்களோ அங்கே அட்மிட் ஆகிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? இப்படி நாடக கம்பெனி நடத்தி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு ஆட்சியாகத்தான் இந்த திராவிட மாடல் பேய் ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. பட்டியல் சமூக மக்கள் மீது இவர்களுக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது. ஒரு விஷயம், ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனுஸ்மிருதி விஷயத்தில் திருமாவளவன் அவர்கள் மீது நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் ஆச்சு. அப்போ வந்து என்னை கைது பண்ண சொல்லி வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. டிஜிபி ஆஃபீஸில் போய் திருமாவளவன் அவர்கள் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழகம் முழுவதும் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஒரே நாளில் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கம்ப்ளைண்ட்டு கண்டென்ட் என்ன தெரியுங்களா? அஸ்வத்தாமன் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது, அதனால் அஸ்வத்தாமன் மீது வன்கொடுமை சட்டத்தில் எஃப்ஐஆர் போடணும். இப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான ஒரு கம்ப்ளைண்ட்டை நீங்கள் பத்திரிகையாளர் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி இவர்கள் வன்கொடுமை, பட்டியல் சமூக பெருமக்களை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட வன்கொடுமை சட்டத்தை எவ்வளவு தவறாக பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு தவறாக திருமாவளவன் அவர்களும் அவரது கூட்டாளிகளும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்.
விடுதலை சிறுத்தைகள் அந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதற்கு என்னுடைய அந்த சம்பவமே ஒரு உதாரணம். ஆகையால் மீண்டும் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்களிலெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினரை அஸ்வத்தாமனை முடக்கவே முடியாது.